வணக்கம் அனைவருக்கும். முதல் வீடியோவின் தொடர்ச்சியாக இரண்டாவது வீடியோவில் எண் 1 காவல்காரர் என்னும் பாடப்பகுதியின் புத்தக பயிற்சி காணலாம். முதலாவது சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா? 1. பெயரில்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வைக்கோல், மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல், மேலே அதன் எதிர்ச்சொல். அடுத்தது சோளக்கொல்லை பொம்மை என்பது டேஷ். அசைய கூட்டல் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள். வாங்க இப்போ இதனுடைய விடைகள் நாம் கற்றுக்கொள்வோம். இங்கே இருக்கு பாருங்க. பெயர் இல்லாத இச்சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெயர் கூட்டல் இல்லாத. இங்கு பச்சை நிறத்தில் டிக்கு போட்டிருக்கு, அதுதான் விடை. அடுத்தது வைக்கோல், மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை. இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல், மேலே விடை கீழே. அடுத்தது சோளக்கொல்லை பொம்மை என்பது என்னது? உயிரற்ற பொருள். சோளக்கொல்லை பொம்மைனாலே அதுக்கு உயிர் இல்லை. அசைய கூட்டல் இல்லை இச்சொல்லை சேர்த்து எழுத கிடைப்பது அசையவில்லை. சேர்த்து எழுத கிடைப்பது அசையவில்லை. அடுத்தது நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் நாளும். புரிஞ்சுதா? இதை பார்த்து நீங்கள் புகைப்படமாக உங்களுக்கு நான் இதை அனுப்பி வச்சுடுவேன். இதை பார்த்து நீங்கள் உங்கள் புத்தகத்தில் மார்க் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து புத்தகம் இல்லாதவங்க நோட்டு புத்தகத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், வினாக்களுக்கு விடையளிக்க. இது உங்களுக்கு நான் நோட்ஸாக கொடுத்துருவேன், இருந்தாலும் ஒரு முறை வாசித்து காட்டுறேன் உங்கள் புக்கில் நீங்கள் படிக்கிறதுக்காக. தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் யார்? தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் சோளக்கொல்லை பொம்மை ஆகும். ஆகும் அது வரைக்கும் முடிக்கணும். அடுத்தது காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி யாது? காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி காவல் காப்பது ஆகும். மூன்றாவது, பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது யார்? பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது யார்? பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது காகம். அடுத்தது நான்காவது, காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? விடை, காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் உயிரற்ற பொருள் என்பதால் அணியவில்லை. அடுத்தது பாருங்க, இது முதலெழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எழுதுக. அந்த பாடலில் முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள் பாருங்க. எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. சட்டை, சரிகை, சா சா. அடுத்து உதவி, உலாவ, காக்கை, காவல், கருப்பு, கட்டி. இந்த மாதிரி நீங்கள் அந்த பாடலுக்கு நீங்கள் பொருத்தமான ஒன்று போல் வரும் சொற்களை எழுத வேண்டும். அது பாடல் எப்படி எழுதணுன்றதை நான் பின்வரும் பகுதியில் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள். அடுத்து மேகங்களுக்கு பொருத்தமான மழை துளிகளை இணைக்க. மேகங்களுக்கு பொருத்தமான சரிகை. இதை அந்த மேகத்தில் கொடுத்துருக்க சொற்களுக்கு பொருத்தமான மழைத்துளியில் கொடுத்துருக்க சொற்களை பொருத்தணும். அதுதான். புரிஞ்சுதுங்களா? இங்கே உங்களுக்கு பொருத்தியிருக்கேன் பாருங்கள். எடுத்துக்காட்டுக்கு சரிகை வேட்டி, அடுத்தது கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, சோலை கொள்ளை, கனத்த மழை. இது நான் உங்களுக்கு தேர்வு பகுதியில் பொறுத்துகவாக கேட்பேன். இதோ இங்கே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இப்போ நாங்கள் சொன்னேன் இல்லைங்களா, முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்கள். உடனே, ஊற்று. அடுத்தது வைக்கோல், வைத்திருக்கும், காவல், காலை, கூவி, கூட. சரிங்களா? இது மாதிரி நீங்கள்
பாடலில் போயிட்டு அங்கே கொடுத்துருக்கிற புத்தக பயிற்சியில் கொடுத்துருக்க பகுதி எல்லாமே நீங்கள் எளிமையாக முடிக்கலாம். அடுத்தது நோட்ஸ்னால் என்னது? கிளாஸ் ஒர்க், வகுப்பு பாடம். வகுப்பு பாடம் என்ன பகுதி எழுதணுன்றது இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதாவது முதல் பக்கத்தில் உங்களுடைய பெயர், கிளாஸ் வகுப்பு, அடுத்தது பிரிவு எழுதிடுங்க. இரண்டாவது பக்கத்தில் இண்டெக்ஸ் பொருளடக்கம், அதில் வரிசை எண், பாடத்தலைப்பு, ஆசிரியர் கையெழுத்து அழகாக கோடு போட்டு எழுதிடணும். அடுத்த புதிய பக்கத்தில் நோட்ஸ், நீங்கள் கிளாஸ் ஒர்க் என்ன எழுதணும்னு பாருங்கள். 2ஆம் பருவம் போட்டுட்டு எண் 1 காவல்காரர். இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த பகுதிகள் தான் உங்களுக்கு நான் இங்கே பொருள் பிரித்தெழுது சேர்த்தெழுதுன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் என்ன பண்ணணும், ஒவ்வொரு ரோம லெட்டர் எழுதி முடித்து ஒரு லைன் விடுங்க. பேனாவில் அழகாக எழுத வேண்டும். ஒரு முறை நான் உங்களுக்கு வாசித்து காட்டிடுறேன் பாருங்கள். பொருள் நித்தம் நாளும். பிரித்து எழுதுக. பெயர் இல்லாத, பெயர் கூட்டல் இல்லாத. சேர்த்து எழுதுக. அசைய கூட்டல் இல்லை, அசையவில்லை. அடுத்தது குருவினாக்கள். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்க பாருங்கள். எதிர்ச்சொல் மேலே கீழே. பொறுத்துக. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா உங்களுக்கு புத்தக பயிற்சியில், அந்த மேகக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய மழைத்துளியில் இருக்கக்கூடிய சொற்களை பொறுத்துக. அது பாருங்கள், பொறுத்துகவா கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரிகை வேட்டி, கருப்பு கோட்டு, வெள்ளை சட்டை, கனத்த மழை, சோள கொள்ளை பொம்மை. இது நீங்கள் உங்கள் வகுப்பு பாடம் நோட்டு புத்தகத்தில் கண்டிப்பாக எழுதணும். அடுத்து பாருங்கள், குருவினாக்கள். தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றவர் யார்? விடை, தோட்டத்தில் நடுவே ராஜா போல் நின்றவர் சோள கொள்ளை பொம்மை. அடுத்தது 2வது, காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி யாது? காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி தோட்டத்தை காவல் காப்பது ஆகும். அடுத்து 3வது, பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது யார்? பொம்மைக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது காகம். அடுத்து 4வது, காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? விடை, உயிரற்ற சோலை கொள்ளை பொம்மையாக காவல்காரர் இருந்ததால் காகம் கொடுத்த ஆடைகளை அணியவில்லை. இது உங்களுக்கு கிளாஸ் ஒர்க்கு, வகுப்பு பாடம் நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டிய பகுதிகள். கண்டிப்பாக எல்லாருமே பாடம் எண் 1ன்னு போட்டு இதை எழுதி நீங்கள் முடிச்சிடணும். அந்தந்த நாளுக்குரிய பாடங்கள் எல்லாமே நீங்கள் தவறாமல் எழுதிடணும். நன்றி.